விஜய் தன் தலைமையில் ஒரு அணி அமைத்தால் அதுல சின்ன சின்ன கட்சிகள் போறதை பத்தி பிரச்சனை இல்லை. திமுக அணியிலிருந்து வாக்கு வங்கியை நிரூபித்து இன்னமும் தக்க வைத்திருக்கிற ஒரு சில கட்சிகள் விஜய் அணியோடு சேராத வரைக்கும் வேறு வெளியில இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை வச்சு அவர் தலைமையில் ஒரு அணி அமைச்சால் நிச்சயமாக திமுகவுக்கு அது சாதகமாக தான் அமையும். விஜய் அதிமுக அணியோடு சேர்ந்தால் அது வெற்றி கூட்டணியா கூட மாறும். விஜயினுடைய செல்வாக்கு குறையுங்கிறது வேற, வெற்றி பெற்றுவாங்க, ஒரு தேர்தலில் ஜெயிச்சிடுவாங்க, அதிகாரத்தை சுவைப்பாங்க, அந்த கட்சியோட வளர்ச்சி தடைப்படும், விஜய் என்கிற பிம்பம் உடைப்படும். அவர் தனியா நிற்கிறாருன்னா அதிமுகவுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார். அதுக்கு முதல்ல வர வேண்டிய கட்சி பாமக தான். அங்கே குடும்ப சண்டையில என்ன அப்படி இருக்கு, அது அதுக்குள்ள சரியாயிடும்னு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து தேமுதிகவை வர வைக்கணும். இப்படி எல்லாரும் சேர்ந்தா கூட ஒரு கணிசமான ஒரு அணியா இருக்குமே தவிர, ஒரு கவனிக்க தகுந்த அணியா இருக்குமே தவிர, திமுகவை வீழ்த்துவதற்கு அது போதுமாங்கிறதுல சந்தேகம் இருக்கு. அதை வச்சுதான் சொன்னேன், விஜய் தனியாக நின்றால், ஆல்ரெடி சீமான் நான் தனியாக தான் நிற்பேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்து நிரூபிச்சு வந்து அதன்படி நடந்து காண்பித்து வரப்போகிற தேர்தலும் நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்றதை வச்சு பார்த்தா 4 அணிகள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாதது. திமுக அணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ, சீமான் தலைமையிலான அல்லது அவர் கட்சி தனியா, அவர் தான் யாரையும் சேர்த்துக்கல, விஜய் தலைமையிலான ஒரு அணி அப்படின்னு 4 அணிகள் அமையும். மிக நிச்சயமாக அது திமுகவுக்கு சாதகமாக அமையும்.